பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக சில தினங்களுக்கு முன்பு அஜித் பவார் கூறியிருந்த நிலையில் தற்போது விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் பவார் உயிரிழந்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மம்தா பானர்ஜி பேட்டி. Ruling party, but before few days ago, I came to know that from social network that somebody from other party they gave a statement that Ajit Pawar is willing to leave the BJP. ஒரு திரைப்படத்தை வெளியிடாமல் தடுப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல. கருத்து மோதல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றி பேச இருப்பதாகவும் தகவல் வருகிறது. மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. கருத்து மோதல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பதை தாண்டி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் குடும்ப பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து அனைத்து வீடுகளிலும் தனிநபர் வருவாயை இரட்டிப்பாக உயர பல திட்டங்களை வகுத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விலகிய கட்சிகளே தற்போது மீண்டும் இணைந்துள்ளதாகவும், ஆனால் திமுகவின் கூட்டணி நிரந்தரமாக வலுவான கூட்டணியாக உள்ளதால் அண்ணன் ஸ்டாலினே மீண்டும் தமிழக முதல்வர் ஆவார் என பெரம்பலூர் அருகே அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. யார் வந்திருக்கிறாங்க? போன சட்டமன்றத்தில் எங்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா அவரோடு தான் இருந்தாங்க, பாட்டாளி கட்சி அவரோடு தான் இருந்தாங்க. எல்லாம் அவரோட இருந்தவங்க தானே, யாரும் புதுசா இல்லையே. அது ஏற்க இருந்தவங்க கலைந்து விட்டாலும் மீண்டும் போடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 10.7 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 2 பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் கைது செய்து விசாரணை.